கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, நல்ல மெய்ப்பர் இயேசு, உன்னை குறைவில்லாமல் போஷிக்கிறவர் உன் நல்ல மெய்ப்பராகிய இயேசு. 1 சங்கீதம் 23 சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று இந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது நல்ல ஒரு மேய்ப்பனுடைய அனுபவத்தை பெற்றவன். எதிரிகளிடமிருந்து தன் ஆடுகளை பாதுகாப்பது, நல்ல மேய்ச்சுள்ள இடங்களிலே அவைகளை கொண்டு போய் சென்று மேய விடுவது, சரியான நேரத்திலே அவைகளை தண்ணீர் அண்டையிலே நடத்தி தாகத்தை தீர்ப்பது, அது மாத்திரமல்ல வேண்டிய இடங்களுக்கு சரியான பாதையிலே அவளை கொண்டு போவது, சரியான பாதையை அவைகளுக்கு காட்டுவது, ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பது, காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடிப்பது, அவைகளை தொழுவத்திற்கு நேராக கொண்டு சேர்ப்பது, நசல் கொண்டவைகளை, எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டுவது ஆகிய பலவிதமான முக்கிய பொறுப்புகள் ஒரு நல்ல மெய்ப்பனுக்கு உண்டு. இந்த பொறுப்புகள் தாவீதிடத்திலே காணப்பட்டது. இந்த இடத்துல தாவீது ஆண்டவரை தன்னுடைய மெய்ப்பராகவும் தன்னை ஒரு ஆடாகவும் ஒப்பிட்டு தன்னுடைய மெய்ப்பின் கீழாக தனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை மிகவும் அழகாக வர்ணிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மெய்ப்பராக இருப்பதால் தாவீது அனுபவித்த சகல ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சையும் விருப்பமாக இருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தரை உன் சொந்த மெய்ப்பராக நீ அடைய வேண்டுமானால், அல்லது மெய்ப்பனின் கீழ் உள்ள ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டுமானால், முதலாவது அவரை பின்பற்றும் ஆளாக நீ மாற வேண்டும். அவருடைய சத்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நடத்துகிற பாதையிலே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் போக நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். மெய்ப்பன் வழிகாட்டுகிற வழியிலே நடக்க நீ ஆடாகவே இருக்க வேண்டும். உன் இஷ்டத்திற்கு ஏற்றாற்போல போகாமல் கண்ட இடங்களிலே போய் மேயும் ஆடாகவோ இருக்கக்கூடாது. மெய்ப்பனுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மெய்ப்பனுக்கு நீ கட்டிடவோ உன் சுய விருப்பத்தை தேவையை சொல்லவோ முடியாது. அவன் ஆகாரம் கொடுத்தால் சாப்பிட வேண்டும், இல்லாவிட்டால் பொறுத்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் அர்ப்பணிப்பு, தாழ்மை, உண்மை ஒரு ஆட்டிற்கு கட்டாயம் அவசியம். அருள்நாதர் இயேசு ஒரு நல்ல மெய்ப்பனாக உனக்கு செயல்பட வேண்டுமானால், நல்ல மெய்ப்பராக அவர் கொடுக்கப்பட வேண்டுமானால், அவர் பராமரிக்க வேண்டிய எல்லாவற்றையும் சரியாக தவறாமல் செய்து முடிப்பார். எப்படி ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து காப்பாற்றுகிறானோ அதுபோலவே இயேசுவும் கூட தன் வெளியேற பெற்ற ஜீவனை நமக்காக ஊற்றி கொடுத்து, காணாமல் போன பிசாசின் நாள் வஞ்சிக்கப்பட்டு காணாமல் போன நாம், பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பின்வாங்கி போன நம்மை தேடி கண்டுபிடித்து தம் சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று 95 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், இனி நீங்கள் இந்த உலகத்திற்கே உரியவர்கள் அல்ல, தேவனுக்கே அடிமைகளாக இருக்கிறீர்கள். உன் வாழ்க்கையின் சகல தேவைகளும் அவரிடத்தில் உண்டு. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் வியாதி பலவீன நேரங்களை உன்னை பலப்படுத்தி, தேவை நேரங்களில் உன் குறைவை மாற்ற, தனிமையிலே உன்னை ஆற்றி தேற்ற, பாடு உபத்திரவங்களிலே உனக்கு உதவி செய்ய, சோர்ந்து போன நேரங்களில் உன்னை பலப்படுத்த ஒரு அன்புள்ள, கரிசனையுள்ள, மனதுருக்கமுள்ள, வழிகாட்டுகிற, பாதுகாக்கிற, போஷிக்கிற
ஆட்டி தேற்றுகிற, சுகமளிக்கிற, நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பர் உனக்கு உண்டு. அதை நீ மறந்து போகவே கூடாது. உன்னை தம்முடைய நித்திய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் உன்னை போஷித்து நடத்துவார். அதுவரைக்கும் தம்முடைய நன்மைக்கும் கிருபைக்கும் உனக்கு அவர் தந்து, தம்முடைய நன்மையும் கிருபையும் உனக்கு தந்து உன்னை சோர்ந்து போகாதபடிக்கு திருப்தியாக்குவார். உன்னை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கரிசனையோடு நடத்துவார். எப்பொழுது நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு செவிசாய்த்து அவர் கட்டளைகளுக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து நம்மை நித்திய பாதையிலே, நித்திய பரலோகத்துக்கு நம்மை அழைத்துச் செல்வார். நாம் நல்ல ஆடுகளாக இருப்போம். நல்ல மெய்ப்பனாகி இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து நம்மை சரியான பாதையிலே, நித்திய பாதையை நடத்துவார். கர்த்தர் அப்படி நடந்து முடிக்க நம்ம விட்டு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.